போகிறேன். என்னை அனுப்பும் தேவா, நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ? நம்புவாரோ? என் நாமம் அங்கே சொல்லாவிட்டால் எப்படி ரட்சிப்போமோ? யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? வயலில் அறுக்கும் மிகுதியே, வேலையாளில்லையே. வயலில் அறுப்புக்காகவே யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? ஒருவன் இல்லாமலே ஆடுகள் சிதறியதே. என் ஆடுகளை போஷிக்க யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? விசுவாசியே, எனக்காக செல்வாயா? கோடான கோடி மக்களுக்காக நீ போவாயா? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் போவாரோ? யார் போவாரோ, யார் எனக்காக? என் அனுப்பும் தேவா, நான் போகிறேன். என்
அனுப்பும் தேவா நான் போகிறேன். யார் போவாரோ, யார் போவாரோ, யார் போவாரோ, யார் எனக்காக, யார் எனக்காக, யார் போவாரோ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இன்றைக்கும் இந்த தேசத்திற்காக கதறுவோம் என்ற ஒளிபரப்பிற்கு நாம் எல்லாரும் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கும் இந்த விசுவாசத்தை குறித்து நான் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கிறேன். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. இதுவரைக்கும் உங்களுக்கு 15 பாயிண்ட்களை 15 அம்சங்களை விசுவாசத்தை பற்றி சொன்னேன். இன்றைக்கு 16வது ஒரு அம்சம். Faith is accepting and claiming the victory before the battle is fought. விசுவாசம் என்பது ஒரு யுத்தத்தை செய்வதற்கு முன்பாகவே அந்த யுத்தத்திலே வரக்கூடிய வெற்றியை யுத்தம் செய்வதற்கு முன்பாகவே பெற்றுக்கொள்வது. யுத்தம் நடக்க போது, ஆனா யுத்தத்திற்கு முன்பாகவே அந்த வெற்றியை பார்ப்பது, அந்த வெற்றியை அனுபவிப்பது, இது விசுவாசத்தின் ஒரு அம்சம். நீ நினைக்கலாம், இன்னும் போரே நடக்கல, சண்டைக்கே போகல, சண்டைக்கு போறதுக்கு முன்னாடியே இந்த வெற்றியை எப்படிங்க அனுபவிக்கிறது? அதற்கு பைபிள்ல நமக்கு முன்பாக ஓடின நடந்த பரிசுத்தவான்கள் அவருடைய வாழ்க்கை அனுபவத்தில் நடந்த எல்லாவற்றையும் நமக்கு எடுத்துக்காட்டாக, திருஷ்டாந்தங்களாக, உதாரணங்களாக நமக்கு தேவனுடைய ஆவியானவர் மூலமாய் எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே 2 நாளாகமம் 2 Chronicles 20வது அதிகாரத்துல ஒரு சம்பவம் இருக்குது. இது எல்லா கிறிஸ்தவங்களுக்குமே ரொம்ப தெரிந்த ஒரு சம்பவம். ஆனால் அதுல நடந்த ஒவ்வொரு காரியத்தை நீங்க ரொம்ப ஆணித்தரமாய் பார்க்கும் பொழுது நிறைய வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். அங்கே ஒரு ராஜா இருக்கிறார். இது உலக வரலாற்றிலே கிறிஸ்துவுக்கு முன் 872ஆம் ஆண்டிலே நடந்த ஒரு உண்மை சம்பவம். ஆச்சரியமான சம்பவம், ஆனால் நடந்த ஒரு உண்மை சம்பவம். யோசபாத் என்கிற ஒரு ராஜா இஸ்ராயல் தேசத்துல 2 பகுதியாய் வடதேசம் தென் தேசம் என்று இருந்த பொழுது தென் பகுதியை ஆட்சி செய்தான். இவன் ஆட்சி செய்யும் பொழுது ஆண்டவர் இவனோடு பல விதத்துல இடைப்பட்டார். ராஜா எல்லா அதிகாரமும் கையில் இருக்குது. ஆனாலும் அந்த ராஜாவை குறித்து எழுதப்பட்ட ஒரு 5 காரியங்கள். இந்த ராஜா கடவுளுக்கு பயந்த ஒரு மனிதனாய் வாழ்ந்தார். எழுதிக்கிறீங்க இதெல்லாம். இப்பேற்பட்ட ராஜாவுக்கு என்ன நடந்தது? அதிலே கடவுள் எப்படி அந்த ராஜாவுக்கு உதவி செய்தார்? சண்டை நடப்பதற்கு முன்பாக வெற்றி எப்படி வந்தது? அதை எப்படி கொண்டாட முடிந்தது என்பதை தத்ரூபமாய் ஆண்டவர் பேச போகிறார். இந்த ராஜா கடவுளுக்கு பயந்த ராஜா. 2வது, இந்த ராஜா கடவுளை பல ரீதியிலே பிரியப்படுத்த விருப்பம் கொண்டு பல ரீதியிலே ஆண்டவருக்கு நல்ல காரியங்களை செய்தார். 3வது, இந்த ராஜா தனக்கு கீழிருந்த மக்களை இந்த மெய்யான கடவுளை தேட வைத்தார். 4வது, இந்த ராஜா அந்த தேசத்திலே இருந்த சிலை வழிபாட்டை, மெய்யான தேவனை விட்டுவிட்டு போலியான தெய்வங்களை வழிபட்ட அந்த சிலை வழிபாட்டை பகிரங்கமாகவும் பயங்கரமாகவும் எதிர்த்து போராடினார்.
ஐந்தாவது, இந்த ராஜா கடவுள் எப்பொழுதெல்லாம் அவன் திருந்த வேண்டும் நினைத்து அவனுக்கு சில ஆலோசனைகளை சொன்னாரோ அப்பொழுதெல்லாம் திருந்துவதற்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். இது நீங்க தானா? ஆர் யூ தட் கிங்? நீங்க தான் அந்த ராஜாவா? கடவுளுக்கு பயந்து வாழ்றீங்களா? கடவுளை பிரியப்படுத்தணும்னு விரும்புறீங்களா? உங்களை சார்ந்திருக்கிற மக்களும் இந்த கடவுளை நேசிக்கணும், அறியணும், சேவிக்கணும்னு விரும்புறீங்களா? இன்னும் ஆண்டவருக்கு போக வேண்டிய மகிமையை சிலை வழிபாடு திருடும் பொழுது வேதனைப்படுறீங்களா? இன்னும் உங்களை எப்பெல்லாம் ஆண்டவர் திருத்த முயற்சி செய்தாரோ அப்பெல்லாம் திருந்துவதற்கு ஒப்பு கொடுத்தீங்களா? உங்களுக்கு இன்றைக்கு ஒரு பெரிய வெற்றி காத்திருக்கிறது. பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட ராஜாவை ஒரு கூட்டம் எதிர்த்தது. இதை கடவுள் பார்த்தார். கேட்கலாம், நல்லா தானே இருந்தா, இவன் என்ன தப்பு பண்ணா? ஆனா இவனுக்கு ஒரு பொல்லாப்பு வந்திருக்கிறதே. அதை வாசித்து பார்த்தால் அங்கே இவனுக்கு விரோதமாய் 3 பகுதியிலிருந்து 3 பேர் சேர்ந்து நெருக்கினார்கள். Geographically, he had no other option other than to be drowned in the Mediterranean Sea. மத்திய தரை கடல்ல போய் விழுந்து சாவதை தவிர பூகோள ரீதியா இந்த ராஜாவுக்கு எந்த விடுதலையும் கிடையாது, எந்த விமோசனமும் கிடையாது, எந்த வழியும் கிடையாது. இந்த பக்கம் மத்திய தரை கடல், 3 ராஜாக்கள் அவனை நெருக்குகிறார்கள். நெருக்கும் பொழுது இவன் அங்க விழுந்துதான் சாகணும். இல்லாவிட்டால் இவரிடத்துல சரணடையணும். இல்லாவிட்டால் இவர்களோடு போராடி இவங்க 3 கூட்டம், பெருங்கூட்டம். இவனோ ஒரு சின்ன ராஜ்யத்தினுடைய அரசன். எனவே இந்த பெரும் திரளான கூட்டத்தை எதிர்த்து நிற்கும் பொழுது என்ன வேணால் நடக்கலாம். He can take the risk of the war. போய் சண்டை போடுறதுக்கான அந்த சவாலை ஏற்றுக்கொண்டு போகலாம். ஆனா என்ன நடக்கும்னு தெரியாது. பாருங்க, ஒரு பக்கம் விழுந்து சாகணும், இல்ல இன்னொரு பக்கம் அவன்கிட்ட சரணடையணும், இல்லாட்டா யுத்தத்திற்கு போகணும். ஆனா என்ன நடக்கும்னே தெரியாது. இப்போ இதில் உள்ள சுவாரஸ்யமான ஒரு காரியம் என்னவென்றால், இவனை எதிர்த்தவர்கள் 3 பேர். ஒன்று அம்மோனியர்கள், இன்னொன்னு மோவாபியர்கள், இன்னொன்னு சேயீர் மலை தேசத்தார். இவங்க 3 பேரும் யாருன்னு பார்த்தா நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த ராஜா யார் என்றால் ஆபிரகாமின் வழி வந்த ஒரு மனிதன். ஆனால் இந்த ஆபிரகாமின் வழிவந்த மனிதனை யார் எதிர்க்கிறார்கள் என்று பார்த்தால், ஆபிரகாமோடு கூட இருந்த லோத் என்பவனுடைய சந்ததியார், யாக்கோபோடு கூட இருந்த ஏசா, கூட பிறந்த ஏசா அவனுடைய சந்ததியார். ஆக மொத்தம் இவங்க யாருன்னு பார்த்தா இவர்களோடவே கூட இருந்தவர்கள். லோத் என்பவன் யார் என்றால், தரிசனம் பெற்ற ஆபிரகாமோடு கூட இருந்து எல்லாவற்றையும் அனுபவித்த பிற்பாடு ஒரு கட்டத்தில் ஆபிரகாமுடைய அவ்வளவு ஆசீர்வாதத்தையும் பறித்து கொண்டு சென்றவன். தரிசனம் பெற்றவன் ஆபிரகாம். தரிசனம் பெற்ற ஆபிரகாமோடு கூட இருந்தவன் தான் ஆபிரகாமின் சகோதரனுடைய குமாரனாகிய லோத்து. ஆனால் லோத்து கூட இருந்ததினாலே பல ஆசீர்வாதங்களை பெற்றது உண்மைதான். ஆனா ஒரு கட்டத்தில் ஆபிரகாமின் மூலமாகத்தான் இந்த ஆசீர்வாதம் வந்தது என்பதை மறந்து இன்னும் ஆபிரகாமிடம் இருந்து எல்லாவற்றையும் பறித்து கொள்ள திட்டம் போட்டு ஜெயித்தவன் தான் லோத்து. ஆனா அவனுடைய முடிவு பரிதாபம். ஒரு கட்டத்தில் பறித்தான், ஒரு கட்டத்தில் ஜே ஜேன்னு இருந்தான். அவனுடைய மனைவி உப்பு தூணாய் மாறி அவன் அபகரித்த எல்லாவற்றையும் இழந்து ஒரு குகையில போய் மது அருந்தி செய்யக்கூடாத காரியங்களை செய்து தன்னுடைய பிள்ளைகள்
மகள்கள் மூலமாகவே பிள்ளைகளை பெற்றெடுத்து அந்த பிள்ளைகள் சபிக்கப்பட்ட சந்ததியாராய் மாறினார்கள். அந்த சந்ததி தான், சபிக்கப்பட்ட சந்ததி தான் மோவாப், அம்மோனியர் என்ற கூட்டம். பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களோடு கூட இருந்தவர்களே உங்களை எதிர்க்கலாம், உங்க நன்மையை பெற்றுக் கொண்டவர்களே உங்களை எதிர்க்கலாம். அதனால தான் இந்த ராஜா அழும் பொழுது சொல்லுவார், ஆண்டவரே, நாங்கள் இந்த சந்ததியாருக்கு எந்த தீமையுமே செய்ததில்லை, நன்மை செய்திருக்கு, அவர்கள் தீமை செய்கிறார்களே. ஒரு நன்றி கெட்ட கூட்டம் இப்பொழுது உங்களை நெருக்கலாம். உங்களிடமிருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட கூட்டம் உங்களை நெருக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற பட்சத்திலே ஆண்டவர் உங்களோடு ரொம்ப தெளிவாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் ஆபிரகாமின் சந்ததி. இந்த ஆபிரகாமின் சந்ததியை எதிர்த்த யாருமே நிலையாய் நின்றதே இல்லை. இன்றைக்கு அம்மோனியர் என்றோ மோவாபியர் என்றோ ஒரு வம்சமே இல்லை. சேயீர் மலை தேசத்தார், இவங்களை பற்றி கொடுக்கப்படுகிற வியாக்கியானம், விளக்கம், மவுண்டனஸ் ரஃப் பீப்புள், முரட்டுத்தனமான ஆட்கள். ஆனால் இவர்களும் ஆபிரகாமின் சந்ததி என்று அழைக்கப்பட்டவர்கள். ஆபிரகாமுக்கு ஒரு சந்ததி பிறந்தது. அந்த சந்ததியை ஆண்டவர் இரண்டாக பிரித்தார். அந்த பிரிவினை என்ன சொல்லுதுன்னா, ஒரு கூட்டம் மாமிசமானவர்கள், ஒரு கூட்டம் ஆவியானவர்கள். ஆவிக்குரியவர்கள், மாமிசத்திற்கு உரியவர்கள். ஸ்பிரிச்சுவல், கார்னல், ஆஃப் ஃப்ளெஷ், ஆஃப் ஸ்பிரிட். ஆபிரகாமுக்கு தான் ரெண்டு சந்ததி, ஒரு சந்ததி இருந்தார்கள், அதை இரண்டாக ஆண்டவர் பிரிக்கிறார். அதுல ஒரு கூட்டம் ஆவிக்குரியவர்கள், ஒரு கூட்டம் மாமிசத்துக்குரியவர்கள், ஒரு கூட்டம் இம்மைக்குரியவர்கள், ஒரு கூட்டம் நித்தியத்துக்குரியவர்கள். இன்றைக்கும் இதை இயேசு கிறிஸ்துவினுடைய சபைகளிலே பார்க்கலாம். ஒரு கூட்டம் என்னதான் எல்லாத்தையும் கேட்டாலும், தரிசனம் பெற்றவங்களோட இருந்தாலும், ஆண்டவர் தரிசனம் பெற்றவர்களோடு கூட இருந்து நடத்துறத பார்த்தாலும் அவர்கள் ரஃப், மவுண்டனஸ், ஃப்ளெஷ்லி பீப்புளா இருப்பாங்க. அவங்க இன்னும் தங்களுடைய முரட்டாட்டத்துல, தங்களுடைய புய பலத்துல, இன்னும் தங்களுக்கு தெரிந்த உலக பிரகாரமான யுக்திகளில் இருந்து உண்மையான ஆவிக்குரியவர்களை எதிர்த்து கொண்டுதான் இருப்பார்கள். சவுலுக்கும் தாவீதுக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. சவுல் நாளுக்கு நாள் பலவீனப்பட்டான், அவன் குடும்பத்தார் பலவீனப்பட்டார்கள். தாவீதோ நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், பலப்பட்டான் என்று பைபிள் சொல்லுது. ரெண்டு பேருமே ராஜா தான், ரெண்டு பேருமே இஸ்ரவேலை ஆட்சி செய்தவர்கள், ரெண்டு பேருக்குமே ஆண்டவர் சந்தர்ப்பங்களை கொடுத்தார். ஆனா அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தன் பூமிக்குரியவனாய் மாறினான், ஒருவன் விண்ணுக்குரியவனாய் மாறினான். ஒருவனுடைய கிரீடம் கலண்டு விழுந்தது, இன்னொருவனுக்கு கிரீடம் கடைசி வரைக்கும் நிலை நின்றது. இதெல்லாம் நமக்கு அநேக ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு தெளிவுபடுத்துகிற சத்தியங்கள். எனவே இந்த நல்ல ராஜாவுக்கு ஒரு பொல்லாப்பு ஏற்பட்டது. அநேக நேரம் எனக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு, நான் யாருக்கு தீமை செய்தேன், நான் எல்லாருக்கும் நன்மை தானே செய்தேன், நான் யாருடைய பொருளையுமே அபகரிக்கலையே, யாரும் என் நிமித்தமாக ஒன்றையும் இழக்கலையே, நான் எனக்குள்ளத அவங்களுக்கு தானே கொடுத்தேன், ஆனா எனக்கு ஏன் தீமை? அப்படி ஒரு தீமை நடந்தது. எஸ், ஈவில் ஃபார் குட், நன்மைக்கு தீமை. அன்கிரேட்ஃபுல் பீப்புள், நன்றி கெட்ட ஜனம். யாருக்காக ஜெபிச்சீங்களோ, யாருக்காக கொடுத்தீங்களோ அவர்களே
உங்களுக்கு விரோதமாக எழும்புவார்கள். ஆனால் விசுவாசம் என்பது சண்டையே போடாமல், சண்டைக்கு முன்பாகவே, யுத்தத்திற்கு முன்பாகவே ஒரு ஜெயத்தை அனுபவிப்பது. அது இன்றைக்கு உங்களுக்கு நடக்க போகிறது. இப்போ இந்த சம்பவம் நடக்கும் பொழுது ஏற்பட்ட முதல் ரியாக்ஷன், இப்படி 3 கூட்டத்தாரும் அப்படியே படையெடுத்து வரும் பொழுது இந்த ராஜாவுக்கு ஏற்பட்ட முதல் விளைவு, ரியாக்ஷன், பயம். அதுல போட்டிருக்குது, இதான் பைபிள், எதையுமே மறைக்காது. அந்த ராஜா பயந்தான், தத்ரூபமா போட்டிருக்குது. நமக்கு முன்பாக ஒரு யுத்தம் வரும் பொழுது, நமக்கு முன்பாக காரணம் இல்லாத ஒரு கூட்டம் நம்மை பகைக்கும் பொழுது, நம்மை அபகரிக்க வரும் பொழுது, நம்முடைய நிம்மதியை குலைக்க வரும் பொழுது முதல் ரியாக்ஷன் பயம். இங்கே அவனுடைய வாழ்க்கையில மீள முடியாத ஒரு சூழ்நிலை. ஆனால் இந்த யோசபாத் ராஜா போருக்கு சென்றிருக்கிறவன், போரை பற்றி தெரியும், யுத்தத்தை பற்றி தெரியும். As a commander of an army, he knows what he should do. தெரியும். ஏனென்றால் ஒரு யுத்தத்துக்கு போய், யுத்தங்களுக்கு போய் பழக்கப்பட்ட ஒரு மன்னன். ஆனால் இந்த இடத்துல he worked not as a commander, as a man of God. ஒருவேளை அவனுக்கு யுக்திகள் தெரிந்திருந்தாலும், இன்னொரு பக்கம் அவன் கடவுளுக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ முயற்சி செய்தபடினாலே இந்த நேரத்தில் அந்த யுத்த யுக்திகளை கையில் எடுக்காம பயந்து ஆண்டவரை போய் தேடும் பொழுது ஆண்டவர்கிட்ட போய் சொல்கிறாரு, ஆண்டவரே எனக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரியல. He confesses his inability. பிரியமானவர்களே, உங்களை நெருக்குகிற சூழ்நிலையிலே விசுவாசம் வேலை செய்ய வேண்டும் என்றால், நான் விசுவாசத்தை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறேன், இந்த விசுவாசம் யுத்தம் இல்லாமலே உங்களுக்கு வெற்றியை கொடுக்க போகிறது. உங்களை சூழ எவ்வளவு பெரிய பாளையம் இறங்கினாலும், உங்களை சுத்தி எத்தனை குடும்பங்கள் ஒன்று சேர்ந்து வந்தாலும், இங்கே ஒருத்தங்க மட்டும் வரல, அவன் அவனை போய் கூப்பிட்டான், அவன் அவனை போய் கூப்பிட்டான், ஆக மொத்தம் 3 ராஜ்யங்கள் ஒன்று சேர்ந்து இந்த யூதா ராஜாவை, இந்த யோசபாத் ராஜாவை எதிர்க்கிறார்கள். அதே போல ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை, இன்னொரு குடும்பத்தை, ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டத்தை எல்லாம் திரட்டி கொண்டு வரலாம். நீங்கள் தனிமையாய் விடப்பட்டது போல காட்சியளிக்கலாம். ஆனால் there is one difference. ஒரே ஒரு காரியம், ஒரே ஒரு வித்தியாசம். தேவன் உங்களோடு இருக்கும் பட்சத்தில் you form majority. When God is with you, நீங்க தான் மெஜாரிட்டி. தேவன் இருக்கிற பட்சத்தில் நீங்க தான் மெஜாரிட்டி. தாவீது ராஜா ஒரு முறை குகையிலே ஒளிந்து திடீர்னு முழிச்சு பார்க்கும் பொழுது, எப்பா நம்ம உயிரோடு இருக்கிறோம்ப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது, சங்கீதம் 3ஆம் அதிகாரத்துல சொல்லுவார், ஆண்டவரே எனக்கு விரோதமாய் 10,000 பேர் படையெடுத்து சூழ்ந்து கொண்டார்கள், நானும் படுத்து நித்திரை செய்து, என்னை வந்து குத்தி இருக்கலாம், என் கழுத்தை சீவி இருக்கலாம், என்னை வெட்டி துண்டு துண்டாய் போட்டிருக்கலாம், என்னை பழி வாங்க தெரிந்தவர்கள் 10,000 பேர், நானும் ஒரு தனி மனிதர். ஆனா நான் களைப்புல என்னைய கூட பாதுகாக்க ஓடி ஓடி களைச்சு போய் தூங்கிட்டேன். ஆனால் என் நித்திரையிலே நீர் என்னை தாங்கினீர். என்ன அற்புதமான சாட்சி! நான் விழித்து பார்த்தேன், நான் பதற்றத்தோடு விழித்து பார்த்தேன், ஆனால் நீரோ என்னை தாங்கி இருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி. பாத்தீங்களா பிரியமானவர்களே, David and God formed majority.
தாவீதும் தேவனும். இங்க 10,000 பேரு, இங்க தாவீதும் தேவனும். இவங்க தான் மெஜாரிட்டி. உங்களுக்கு யாரும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களை எதிர்த்து யாரும் வரட்டும், நீங்களும் தேவனும் இருக்கிற பட்சத்தில் நீங்க தான் மெஜாரிட்டி. இதை நான் பலமுறை உணர்ந்திருக்கிறேன். இதை நான் மறக்கவே மாட்டேன். யார் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, ஒரு பெருங்கூட்டம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் ஒரு நபர் இருந்தா போதும், நம்ம தான் மெஜாரிட்டி. நம்ம எந்த வல்லமையாலையும் மேற்கொள்ள முடியாது, எந்த கூட்டத்தாரையும் மேற்கொள்ள முடியாது. கர்த்தர் எழுந்தருளுவார், நம்முடைய சத்துருக்கள் அவருடைய சத்துருக்களாய் மாறுவார்கள், அவர் சிதறடிப்பார். God will scatter our enemies. உங்களுக்கு விரோதமாய் எத்தனை குடும்பங்கள் வந்தாலும் ஒரு கட்டத்தில் அவர்கள் சிதறடிக்கப்பட்டதை பார்ப்பீங்க. அவருடைய ஒரு மனத்தை கர்த்தர் குலைப்பார். அவர்கள் கூட்டமாய் போட்ட திட்டத்தை கர்த்தர் நிர்மூலமாக்குவார். பீஸ் பீஸா பிரித்து மேய்ந்து விடுவார். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இன்னும் கொஞ்ச காலத்திற்குள்ளாக இன்னும் நீங்க பெரிய பெரிய காரியங்களை காண்பீர்கள், உங்க சொந்த காதுகளால் கேட்பீர்கள். இந்த இடத்துல இந்த ராஜா அப்படியே பயந்து ஆண்டவரை தேடினான். இரண்டாவது ரியாக்ஷன், முதல் ரியாக்ஷன் பயம். இந்த பயம் வந்ததுனால இந்த ராஜா என்ன செய்தார்? ஓடி இருக்கணும், ஓடினான். வாஸ்தவம் தான். எங்க தெரியுமா ஓடினான்? தேவனிடத்துல ஓடினான். இரண்டாவது ரியாக்ஷன் ஃபாஸ்டிங், உபவாசம். அவன் பயந்து ஓடி போய் ஆண்டவரிடத்துல உபவாசித்தான். இந்த உபவாசம் 7 காரியங்களுக்கு அடையாளம். இப்ப நீங்க நாளைக்கு 1ஆம் தேதி, ஆண்டவரே நீங்களும் இப்படிப்பட்ட ஒரு நிர்பந்தமான சூழ்நிலை இருந்தீங்கன்னா நான் உங்களை ஒரு உபவாசம் பண்ண உற்சாகப்படுத்துகிறேன். ஒரு சின்ன உபவாசம் போடுங்க. காலையில சாப்பிடாதீங்க. முடிஞ்சவங்க சிலர் சாப்பிடத்தான் வேணும், சாப்பிடுங்க. நீங்க மற்றவங்க முடிஞ்சவங்க ஒரு பகல் முழுதும் ஜெபம் பண்ணிட்டு மத்தியானத்துக்கு மேல ஒரு டைமை வச்சு நீங்க சாப்பிடுங்க. அது வரைக்கும் ஆளோட சமுதிரங்க. இது உபவாசம் என்றால் என்ன? இது உங்க வாழ்க்கையில நீங்க மறக்கவே கூடாது. உபவாசம்னா ஏதோ ஒரு வேளை சாப்பாட்டு வெறுக்கிறதோ ஒடுக்கிறதோ இப்படிதான் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது என்ன செய்கிறது? உபவாசம் என்பது நம்முடைய அந்தரங்க உத்தமத்தை வெளிக்காட்டுகிற ஒரு வெளிப்படையான அடையாளம். An outward indication of our sincere inward sincerity. Inward sincerity, உண்மையில ஆண்டவரே நாம தேடுகிறேன் என்பதற்கு வெளியரங்கமான ஒரு அடையாளம் தான் உபவாசம். ஒன்று. எனவே நாளைக்கு உண்மையில நீங்க அந்தரங்கத்துல உத்தமமா இருக்கிறீங்களா? அதை வெளியரங்கமான ஒரு சின்ன அடையாளத்துல காண்பீங்க. உபவாசம். இரண்டாவது, என் வாழ்க்கையின் அவசர நிலை, என் வாழ்க்கையின் நெருக்கடியை நான் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் ஒரு சந்தர்ப்பம். An opportunity of evidence of my urgency. Evidence of my urgency, my despair need. ஆண்டவரே நான் இருக்கிற நெருக்கடியில இந்த 1ஆம் தேதி, இந்த முதல் வாரத்தில் நான் எவ்வளவு காரியங்கள் நான் செய்ய வேண்டியிருக்கிறது. I am despair. I am in a great despair. டாடி நான் ஒரு விரக்தியில் இருக்கிறேன்யா. I am in an emergency state of mind. என்னுடைய மனநிலையில ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன். I want your help immediately. எனக்கு உம்முடைய உதவி உடனடியாக தேவை என்பதை காட்டுவதற்கு அந்த நம்முடைய நெருக்கடியின் அடையாளம் அதான் உபவாசம். உபவாசம் பண்றீங்களா? என் நெருக்கடியை காட்டுறதுக்கு ஒரு அடையாளம் ஆண்டவர். ஆண்டவர் இதையெல்லாம் உங்களுக்கு சொல்லுகிறார்.
இன்னைக்கு உபவாசம்னா எல்லாருக்கும் ரொம்ப அலட்சியமா போயிட்டு ஆண்டவர் சொல்றார், ஒரு மனிதன், ஒரு குடும்பம் உபவாசிக்கும் பொழுது, ஒரு சபை உபவாசிக்கும் பொழுது அவங்க என்ன செய்யறாங்க? நான் அந்த உபவாசத்தை என்ன கண்ணோட்டத்தோடு பார்க்கிறேன், அத மக்களுக்கு சொல்லு. இது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது. மூன்றாவது, this is a sign of our inability, நம்முடைய இயலாமையின் அடையாளம். எனக்கு ஒண்ணும் முடியல ஆண்டவரே, எல்லாம் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணும் முடியல. இப்ப எனக்கு முடிஞ்சது ஒண்ணே ஒண்ணு, உபவாசம் ஐயா. என் கண்ணீரோடு உள்ள உபவாச ஜெபம் ஆண்டவரே. This is evidence, this is a sign of our inability. நாலாவது, ஆண்டவரிடத்திலே முறையிடக்கூடிய ஒரு அனுபவம். To tell God of our desperate need. என்னுடைய இந்த அபாய நிலையிலே உள்ள அபய குரல். உபவாசம் என்றாலே பரலோகத்தில் அப்படி ரெட் அலர்ட் ஆயிரும், சிக்னல் போயிரும். இதெல்லாம் நீங்க விசுவாசிக்கணும், இதெல்லாம் நீங்க விசுவாச கண்கள்ல பார்க்கணும். இன்னைக்கு ஆண்டவரே, நானும் என் குடும்பமும் உபவாசம்னா அங்க சிக்னல், பரலோகம் அலர்ட் ஆயிரும். என் பிள்ளை முழங்கால முடக்க போகிறாள், என் மகன் முழங்கால முடக்க போகிறான், என் ராஜ்யம் முழங்கால முடக்குது. ஏதோ நெருக்கடிக்காக என்னை நோக்கி முறையிட போகிறார்கள். தேவ தூதர்களெல்லாம் அட்டென்ஷன் நின்று நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளையிட போகிறாரோ அந்த கட்டளைக்காக காத்திருக்க போகிறார்கள். இது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. இதையெல்லாம் நாங்கள் தத்ரூபமாக அனுபவித்திருக்கிறோம். அதைத்தான் இப்போ உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கு. நாலாவது, நம்மளுடைய அபய குரலை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துவது. ஐந்தாவது மிக முக்கியமான பாயிண்ட், உபவாசம் என்றால் ஐந்தாவது பாயிண்ட், to renounce the natural, to involve the supernatural. ஆண்டவரே, என்னுடைய இயற்கையான ஆற்றல சக்தி எல்லாம் நான் கைவிடுகிறேன். என்னால முடிந்த ஒன்று இருக்கிறது, நம்மால முடிந்ததை ஓரம் கட்டிவிட்டு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவ வல்லமையை நம்முடைய சூழ்நிலை கொண்டு வருவது. நம்முடைய புய பலம் இங்க ஓரம் கட்டப்பட்டு விட்டது. நம்முடைய புய பலத்துக்கு பதிலாக தேவனுடைய புயம் அங்கே இறங்குவது. To renounce the natural. என்னால முடியும், இந்த ராஜாவுக்கு முடியும். பாப்போமே, எங்கிட்ட ஒரு அனுபவம் இருக்குதியா, பாப்போம். எனக்கு ஒரு அனுபவம் இருக்குது, பாப்போம். போயிருக்கலாம், ஏன் போகல? பாத்தீங்களா, அந்த ராஜா தனக்கு இருக்கிற இயற்கையான, தனக்கு உள்ள அந்த அனுபவம் எல்லாம் ஓரம் கட்டி விட்டு he wanted to involve the supernatural. Tonight you take this point, tomorrow you renounce your natural abilities. எப்பமெல்லாம் நம்ம புயபலம் இருக்குதோ அப்பமெல்லாம் ஆண்டவருடைய புயபலம் வேலை செய்யாது. அதான் when you work, you work. நீங்க வேலை செய்யும் பொழுது நீங்க வேலை செய்வீங்க, அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனால் when you pray, God works. நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கடவுள் வேலை செய்வார். இப்ப முடிவெடுங்க, நீங்க வேலை செய்ய போறீங்களா இல்ல கடவுளை வேலை செய்ய விட போறீங்களா? அநேக நேரம் நாம் வேலை செய்து பிரயாசப்பட்டு தோற்று போனது போதாதா? நம்முடைய புய பலத்தாலே சாதிக்க துடித்து நாம தோற்று போனது போதாதா? நமக்கு தெரிந்த ஆள் பலத்தை வைத்து, பண பலத்தை வைத்து சாதிக்க முடிந்ததா? நல்ல ஒரு பாட்டு இருக்குது, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்தேன், சுமக்க முடியல. என் கால் பலத்தால் கடக்க பார்த்தேன், கடக்க முடியல. என்னுடைய மன பலத்தால் சாதிக்க பார்த்தேன், ஒன்று முடியல. என் வாய் பலத்தால் வாழ பார்த்தேன்,
ஒண்ணும் முடியல, நடக்க முடியல டாடி, நடக்க முடியல. உதவி செய்யும் இயேசுவே. You renounce your natural today so that the supernatural will be involved. அவரை கொண்டு வாங்க கீழே. அதான் உபவாசம். நான் இதை படித்த பொழுது, ஆண்டவர் எழுத சொன்ன பொழுது நான் அழுத. ஆண்டவரே, உபவாசத்துக்கு இவ்வளவு அர்த்தம் இருக்குதா? நானும் எத்தனையோ வருஷமா உபவாசம் போட்டுக்கிறேன். ஆனா இதுதான் உபவாசத்துக்கு அர்த்தமா ஆண்டவரே? ஐயா, வாழ்நாள் முழுதும் எங்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் உபவாசம் போடலாமே. எங்க புய பலம் வேண்டாம் ஐயா, உங்களுடைய புய இறங்கட்டும் ஆண்டவரே. ஐந்தாவது, ஆண்டவருடைய புய பலம் இறங்குவது. ஆறாவது, நம்மளுடைய பலவீனத்திலையும் பயத்திலையும் ஆண்டவருடைய வல்லமையை நாடுவது. Seeking God's strength to work through our weaknesses and fears. நாம பயப்படும் பொழுது, நாம பலவீனமா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வல்லமை வந்து வேலை செய்வதற்கு விட்டு கொடுப்பது. புனித சின்னப்பர் பவுல் சொல்லுவார், whenever you are weak, then you are strong. நீ எப்பொழுதெல்லாம் பலவீனன் என்று அறிக்கை செய்கிறாயோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பலன் உன்னில் வந்து வேலை செய்வதற்கு நீ இடம் கொடுக்கிறாய். empty your hands. உன் கையில உள்ளதை காலி பண்ணு. உன் கையில என்ன இருக்குது? உன் பலன் இருக்குதா? அதை காலி பண்ணு. acknowledge your weakness. உன்னுடைய பலவீனத்தை ஒத்துக்கொள். நிறைய பேரு ரொம்ப சூப்பர் செயின்ஸ் மாதிரி ரொம்ப நடிப்பாங்க. அவர் ரொம்ப தூரம் போக மாட்டாங்க. என்னமோ ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய வில்லாதி வில்லர்கள் மாதிரியும் வீரர்கள் மாதிரி காற்றளிச்சு, எங்களை மாதிரி உண்டா, நாங்க அதை ஜெயிச்சோம் இதை ஜெயிச்சோம், தேரவே மாட்டான். கொஞ்ச காலம் அந்த வெத்து வேட்டெல்லாம் கொஞ்ச காலம், கதை முடிஞ்சு போயிரு. பவுல் சின்னப்ப சொல்லுகிறார், நீங்கள் எப்பொழுதெல்லாம் பலவீனர் என்று அறிக்கை செய்கிறீர்களோ அப்பொழுதெல்லாம் கடவுளுடைய பலன் உங்களை வந்து ஆட்கொள்ளும். அப்போ அதை அனுபவித்த மனிதன் தன் வாழ்க்கையில தான் பலவீனர் என்று அதிக தடவை அறிக்கை செய்த மனிதன், அவர் அவருடைய அனுபவத்திலிருந்து, ஆவிக்குரிய அனுபவத்திலிருந்து தான் பெற்றுக்கொண்டதை மக்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக எழுதுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பலவீனங்களிலே, நம்முடைய பயங்களிலே கடவுளுடைய உன்னதமான அந்த பலன், அந்த சக்தி, அந்த ஆற்றல் ஏன் வேலை செய்யக்கூடாது? அப்படி வேலை செய்ய நீங்க அனுமதிக்கணும்னா நாளைக்கு உபவாசம் பண்ணுங்க. ஏழாவது, realization that this battle is not ours. போய் ஆண்டவரே எனக்கு ஒண்ணுமே தெரியாது, இந்த சண்டை, இந்த யுத்தம் என்னுடையது அல்ல என்பதை நான் உணர்கிறேன். பாத்தீங்களா, எப்பேற்பட்ட நெருக்கடியா இருந்தாலும் ஆண்டவரே இந்த யுத்தம் என்னால முடியக்கூடிய யுத்தம் அல்ல, இது உம்மாலதான் முடியும். I realize that this battle is not mine. Let it be yours. இது என்னுடைய யுத்தமா இருக்க வேண்டாம் ஆண்டவரே, யுத்தமாவே இருக்கட்டும் ஐயா. அந்த ரீப்ளேசிங், அந்த இடத்துல யுத்தத்தை தூக்கி அவர் கையில கொடுக்கிறது, யுத்தத்தை தூக்கி அவர் மடியில போடுறது. எப்பா எனக்கு ஒண்ணும் தெரியாதுப்பா, நீங்க பாத்துக்கிறீங்க. இதுக்கு பேர் தான் உபவாசம். பாத்தீங்களா, ஒரு உபவாசத்திற்கு எவ்வளவு அர்த்தம் இருக்குது. அந்த உபவாசத்துல நீ நிறைய பேரு உபவாசங்கிற போர்வையில காலையில மட்டும் சாப்பிடாம அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. உபவாசம் என்றால், உபவாசம் இதை உங்க வாழ்க்கையிலே மறக்கவே கூடாது. இந்த 7 பாயிண்ட்களை மறக்க கூடாது. உபவாசம் என்றால், உப இது ஒரு வடமொழி சொல். உப என்றால் கடவுள் என்ற அர்த்தம். உப கடவுள், வாசம் அவரோடு இருப்பது, கடவுளோடு இருப்பது.
being in God's presence, தேவனுடைய சமூகத்தில் இருப்பது. இதுதான் உபவாசத்துக்கு சரியான மொழியாக்கம். தேயோ, உப என்றால் தேயோ, தேயோ என்றால் கடவுள், வாசம், being with God. So we have to be with the Lord. We be with the Lord, not be with somebody else. எங்கேயோ போய் உட்கார்ந்துக்கிட்டு நம்மளுடைய வேலை செஞ்சுட்டு இருக்கிறது உபாசம் இல்லை, தேவனோட இருக்கிறது. இந்த இடத்துல தேவனோட இருந்த அந்த ராஜா ஒரு சூப்பர் பிரேயர் பண்ண. கொஞ்சம் தாங்க பிரேயர், சின்ன ஜபம் தான், ஆனா அது ஆண்டவருடைய சிங்காசனத்தை அசைக்கிற ஜபமா இருந்துச்சு. என்ன ஜபம் பண்ணா? ஆண்டவரே, இந்த திரளான ஜனங்கள் எங்களுக்கு விரோதமாய் நிற்க எங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரியவில்லை. ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நாங்க ஒரு தீமையும் செய்யல, ஆனால் தீமைக்கு நாங்க நன்மை தான் செஞ்சோம், அந்த நன்மைக்கு தீமை சரி கட்டப்படுகிறது. எனவே இப்ப என்ன செய்யணும் தெரியல ஆண்டவரே. when you see big problems in the horizon, எப்பொழுதெல்லாம் பெரும் புயல் வருகிறதோ அப்பமெல்லாம் நீங்க எதையும் செய்வதற்கு முன்பாக ஆண்டவரிடத்தில் நீங்க பேசணும். நீங்க ஏதாவது ஒரு முக்கியமான முடிவெடுக்கணும். நீங்க இந்த முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி, யாரையும் கன்சல்ட் பண்றதுக்கு முன்னாடி ஆண்டவரை கன்சல்ட் பண்ணுங்க. எப்பொழுதெல்லாம் ஒரு யுத்தத்திற்கு போக வேண்டியிருக்கிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்க ஆண்டவரிடத்தில் பேசும் பொழுது அந்த யுத்தத்திற்கான சகல யுக்திகளையும் ஆலோசனைகளையும் அவர் நமக்கு தருவார். இதை மறக்க கூடாது. அதுக்கு பேர் தான் உபவாசத்துல ஆண்டவர் நமக்கு செய்யற காரியம். இந்த உபவாசத்துல நீங்க முதல்ல போய் என்ன செய்யணும்னா, remember who God is. நீங்கள் ஆராதிக்கிற தேவன் யார் என்பதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். யார் இந்த ஆண்டவர்? யார் இவர்? remember who this God is. இவர் இதுக்கு முன்னாடி என்ன செய்தார்? கடலை பிளந்தார், யோர்தானை திருப்பினார், சூரியனையும் சந்திரனையும் நிற்க வைத்தார், வனாந்தரத்தில் பந்தி போட்டார், ஒரு காற்றை வீச செய்தார், காடைகள் வந்து விழுந்தன. அனுதினமும் பரலோகத்திலிருந்து சரியா அந்த இடத்துல மட்டும் அவர்கள் சாப்பிடுவதற்கு ஆகாரத்தை பொழிந்தார். அவர்களுக்கு மட்டும் ஒரு மேக தூணை அனுப்பி நிழலை கொடுத்தார். அது பெரிய வனாந்தரம். அந்த வனாந்தரத்தில் இந்த மக்கள் நடக்கிற பகுதி எல்லாவற்றையும் அப்படி நிழலால் நினைச்சார், நிழலால மூடினார். ராத்திரி நடக்கும் பொழுது அவர்களுக்கு மட்டும் வெளிச்சத்தை காண்பித்தார். இவர் செஞ்சதெல்லாம் நீ கொஞ்சம் தியானம் பண்ணி ஆண்டவர்கிட்ட பேசணும். அதே வேளையிலே இந்த ஆண்டவர் அவருடைய ஜனத்துக்காக என்ன செய்வார்னு அநேக வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் நீங்க பேசணும். நீங்க சொன்னீங்களா, ஆண்டவரே என்னை வாளாக்காமல் தலையாக்குவேன் சொன்னீங்களே, கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்னீங்களே, என்ன ஆண்டவரே பேசணும். நீங்க அந்த வேலையை அவருடைய கையிலே ஒப்பு கொடுத்து இதை நீங்க தான் செய்து முடிக்கணும்னு ஒரு விண்ணப்பத்தை வைங்க. அவருடைய பழைய தன்மைகளை சொல்லுங்க, செய்தவர்களெல்லாம் சுட்டி காட்டுங்க, செய்யக்கூடியவர்களை, அவருடைய ஃபியூச்சர், நம்முடைய எதிர்காலத்தில் என்ன செய்வார்னு வாக்குறுதி கொடுத்ததை சொல்லுங்க. அதே வேளையில உங்களுடைய விண்ணப்பங்களை வைங்க, ஓப்பனா பேசுங்க, எந்த நடிப்புமே தேவையில்லை. அந்த நேரத்தில் ஆண்டவர், நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களோட பேசுவார். ஆண்டவர் உங்களோட பேசுவார். இங்க பேசினார், ஒரு அற்பமான ஒரு மனிதன் மூலமாக பேசினார். யாகாசியேல், a person without identity, யாருன்னே தெரியாது, ஒரு சாதாரண ஆள்.
திடீர்னு பேசினார். ஆண்டவர் இதை சொல்லுகிறார். ஆம் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை தேடும் பொழுது ஆண்டவர் உங்களை தேடுகிறார். When you seek the Lord, He is seeking for you. உங்களை தேடுறார் ஆண்டவர், உங்களை தேடிக்கிட்டு இருக்கிறார். உங்களோட பேசுவார். யார் மூலமாக பேசுவார்? அசரீரியாய் பேசுவார், தரிசனத்தில் பேசுவார், சொப்பனத்தில் பேசுவார், உங்க சின்ன பிள்ளை மூலமா பேசுவார். ஏன் மம்மி கவலைப்படுறீங்க? ஏன் டாடி சோகமா இருக்கிறீங்க? ஆண்டவர் சொல்றார், நீங்க தானே கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி இந்த வசனத்தை ஒட்டி வச்சீங்க, நீங்க தானே இந்த வசனத்தை வாசத்துக்கு ஆரம்பிச்சீங்க. யார் மூலமாக ஆண்டவர் பேசுவார்? திடீர்னு போவீங்க, என்னைக்கோ உங்களுடைய மேஜையில இல்ல உங்களுடைய கபோர்டுல உங்க டோர்ல உங்களுடைய கதவுல ஒட்டி வச்ச வசனம் உங்களுக்கு பேசும். அன்னைக்கு வாக்குத்தத்தம் பேசும். அப்படியே ஆண்டவரே என்னோட பேசும் என்று சொல்லி வேதாகமத்தை பார்க்கும் பொழுது ஆண்டவரோட பேசுவார். நம்ம அவசரத்துக்காக வேதாகமத்தை பரட்டக்கூடாது. அனுதினமும் ஆண்டவரோடு பேசுகிற ஒரு புத்தகம் தான் வேதாகமம். பேசுவார். நான் உறுதியா சொல்றேன், நம்முடைய ஆண்டவர் பேசாத கல்லோ மரமோ கிடையாது. நம்முடைய ஆண்டவர் ஊமையான தெய்வம் இல்ல, நம்முடைய ஆண்டவர் செவிடான தெய்வம் இல்ல, நம்முடைய ஆண்டவர் குருடான தெய்வம் இல்ல. நம்ம ஆண்டவரால பார்க்க முடியும், நம்ம ஆண்டவரால பேச முடியும், நம்ம ஆண்டவரால கேட்க முடியும், நம்முடைய ஆண்டவரால கரத்தை நீட்டி தூக்க முடியும், ரட்சிக்க முடியும். இங்க என்ன நடந்தது? பயந்து நடுங்கின பொழுது ஆண்டவர் பேசினார். ஒரு சாதாரண அடையாளத்தை காண்பித்தார். சொன்னார், இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, நீ சொன்ன மாதிரியே நான் இந்த யுத்தத்தை எடுத்துக்கிட்டேன். உன் இயலாமை நீ சொன்னதானே, உன்னால முடியாதுன்னு சொல்லிட்டதானே, இப்ப நான் அதை எடுத்துக்கிட்டேன். இனி நீ கவலைப்படாது. இப்ப என்ன செய்ய வேண்டும் என்றால் பாட்டு பாடு. என்ன ஆச்சரியம் பிரியமானவர்களே! இந்த இடத்துல இந்த ராஜாவும் அவரோடு கூட இருந்த ஒரு சின்ன பட்டாளமும் அப்படியே நின்னாங்க. ஆண்டவர் சொன்னார், பாடகர்களை நிறுத்து, பாட்டு பாடுறவங்களை நிறுத்து. அவள் பாடினார்கள். பாட தொடங்கின பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. இங்க பாட்டு பாட ஆரம்பிச்சாங்க. உபவாசத்துக்கு அப்புறம் ஆண்டவரிடத்துல அவலத்தையும் ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம், நம்முடைய இயலாமையெல்லாம் சொன்னதுக்கு அப்புறம், நம்முடைய பாரத்தை தூக்கி அவர் மடியில எரிந்து விட்டதுக்கு அப்புறம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ பாட்டு பாடு, ஒரு துதி பாட்டு பாடு. பாப்பமே நாளைக்கு என்னதான் நடக்குன்னு பாப்பமே. இது அப்படி நம்ம செஞ்சு பாப்பமே. அவர் யோசபாத்தின் தேவன் ஏன் நம்முடைய தேவனா இருக்க கூடாது? யோசபாத் சில காரியங்களை செய்தது நாம அப்படியே செய்யும் பொழுது ஆண்டவர்கிட்ட கிளைம் பண்ணலாம். நீங்க யோசபாத்துக்கு மட்டும் செஞ்சீங்களே, யுத்தத்திற்கு போறதுக்கு முன்னாடியே அந்த வெற்றியை சொந்தம் கொண்டாட வச்சீங்களே, ஏன் எங்களுக்கு நீங்க செய்யக்கூடாது? பிரியமானவர்களே, நீங்க நவம்பர் மாதம் எப்பேற்பட்ட சூழ்நிலையை சந்திக்க வேண்டியிருந்தாலும் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறேன், ஆண்டவர் இந்த 31ஆம் தேதி அக்டோபர் மாதம் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஏன் பேசுகிறார் என்றால் உங்களை விடுவிப்பதற்காக பேசுகிறார். என் மக்களை நான் விடுவிக்க போகிறேன், ஆனா வழி தெரியாம அலைமோதி கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு இந்த வெற்றியை அவங்க எப்படி பெற்றுக்கொள்வது என்று அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். இதை சொல்லி நான் இன்னைக்கு ஆக்சுவலா பேசுவது வேற ஒரு பாயிண்ட். ஆனால் ஒரு பெரியவர் மூலமாய் வேற என்ன திசை திருப்பி விசுவாசத்துலதான் இதை எடுத்து பேசும்படிக்கு ஆண்டவர் என்னை ஏவினபடினால்தான் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன். நிச்சயமாய் நவம்பர் மாதம் நீங்கள் இதுவரைக்கும் போராடி 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 தோற்ற, நீங்கள் எதிர்பார்த்து 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 ஏமாந்த, உங்க கையை விட்டு நழுவி போன அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் இன்றைக்கு ராத்திரி உங்களோடு திட்டவட்டமாக பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்க நவம்பர் மாசம் ஜீவனுள்ள சாட்சியாய் எழும்பி நிற்க போறீங்க. யார் யாரெல்லாம் ஒரு பெரிய யுத்தத்தை எதிர்நோக்கி இருக்கிறீங்களோ, உங்களுக்கு ஆண்டவர் இந்த ரீதியிலே ஒரு மகா பெரிய வெற்றியை தரப்போகிறார். நீங்க போராட வேண்டாம்.
உங்க போராட்டத்தை நாளைக்கு 1ஆம் தேதி உங்களால முடிஞ்ச ஒரு சின்ன உபவாசத்தின் மூலமாக பாரத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்துல தூக்கி போடுங்க. ஆண்டவர் நிச்சயமாக இந்த காரியத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தருவார். நிறைய நேரங்களில் ஆண்டவர் செய்கிற இன்னொரு காரியம் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கும். சொன்னார், நீ போ, நீ பாடல்களை முன்னாடி நிறுத்து, அதுக்கு பின்னாடி ராணுவத்தை அழைத்து கொண்டு போ. இது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்த சொல்லிவிட்டு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, நீ இதெல்லாம் ஆயத்தப்படுத்திட்டு அங்க நின்னு வேடிக்கை பாரு. You stand still and know what I am going to do for you. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய யுத்தம் என்னவென்றால் முழங்கால் யுத்தம். நம்முடைய யுத்தம் என்னவென்றால் கண்ணீரின் யுத்தம். நம்ம யுத்தம் என்னவென்றால் ஜெபத்தின் யுத்தம். இந்த யுத்த களத்தில் நிற்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ தரித்து நில்லு, நீ நில்லு, நீ நின்று வேடிக்கை பாரு. You stand still and watch me what I am doing. Watch me. நீ என்ன நோக்கி பாரு, நான் என்ன செய்றேன்னு பாரு. Look what I am going to do for you. நான் செய்ய போகிற அந்த மகத்துவமான காரியங்களை பார். என்ன நடந்துச்சு? அநேக ஆவிகளுக்கு தெரியும். அந்த 3 தேசத்தாரும் இருக்கும் பொழுது பாட்டு பாட தொடங்கினாங்க, உபவாசம் பண்ணாங்க, ஆண்டவருக்கு தெரியப்படுத்தினாங்க, ஆண்டவரும் பேசுறதை கேட்டாங்க, பாட்டு பாட சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சாங்க. அவ்வளவுதான், இவங்க பாட்டு ஓவர், இவங்க பகுதி முடிஞ்சிட்டு இப்போ தேவனுடைய பகுதி ஆரம்பமாகிறது. உங்க பகுதியை முடிங்க. தேவனுடைய பகுதியை செய்வதற்கு தேவன் உண்மை உள்ளவர். You do your part and God is faithful to do his part. He will never forsake us. He is a covenant God. அவர் உடன்படிக்கையின் தேவன். இதை நீ செய்யின்னு சொல்லிட்டு அவர் செய்யாம இருப்பாரோ? நீ பாட்டு பாடு சொல்லிட்டு வேடிக்கை பார்ப்பாரா? வேடிக்கை பார்க்க மாட்டார். அந்த 3 பேருக்குள்ளையும் கலகத்தை உண்டு பண்ணி, குழப்பத்தை உண்டு பண்ணி, ஒருத்தனோட சண்டை போட்டு சாகும்படிக்கு ஆண்டவர் செய்து விட்டார். உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுறவங்களை ஆண்டவர் சிதறடிப்பார். அதுதான் அடையாளம். சிதறுவார்கள். என்னதான் முயற்சி பண்ணி கூட்டம் கூடி எல்லாம் பிரயாசப்பட்டாலும் ஆண்டவர் அவர்களை சிதறடிப்பார். அவருடைய ஒரு மனத்தை குலைப்பார். துண்டை காணோம், துணியை காணோன்னு அவன் ஓடுவான். கர்த்தர் அவளை சிதறடிப்பார். கர்த்தர் அவளுக்கு தீமையை கொண்டு வருவார். கர்த்தர் அவர்களை சபிப்பார். பிரியமானவர்களே, நீங்க ஆபிரகாமின் வம்சத்தாராயிருந்தால், ஆவிக்குரிய ஒரு பிள்ளையாயிருந்தால், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். ஆபிரகாமின் பிள்ளையை எவன் சபித்தாலும் அவன் சபிக்கப்படுவான். உங்களை யாராவது சபித்தால், உங்களுக்கு விரோதமாய் யாராவது கூட்டம் கூடினால், அவர்கள் உங்களுக்கு விரோதமாய் கூட்டம் கூடவில்லை, தேவனுக்கு விரோதமாய் கூட்டம் கூடுகிறார்கள். நீங்க தரிசனம் பெற்ற ஒரு மனிதனோ, தரிசனம் பெற்ற ஒரு மனுஷியோ, உங்களுக்கு விரோதமாய் எத்தனை குடும்பங்கள் கூடினாலும் கர்த்தர் அவர்களை சிதறடிப்பார். இதை எழுதி வையுங்கள், இதை எழுதி வையுங்கள். எவ்வளவு பெரிய கூட்டம் எதிர்த்தாலும், அதான் இவ்வளவு தைரியமாய் பேசிக் கொண்டிருக்கிறோம். எத்தனை கோடிகள் எதிர்த்தாலும், உலகமே எதிர்த்தாலும், நம்மோடு கூட இருக்கிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவன் கரிய ஊதி ஆயுதத்தை உண்டு பண்ணும் பொழுது அவனை பார்க்கிறவர் அவனை அழிக்கிறார். நம்முடைய தேவன் பழி வாங்குகிற தேவன். ஆம், அதான் இவ்வளவு துணிச்சலாய் உங்களிடத்துல ஒரு ஆவிக்குரிய பலத்தோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்க இதற்கெல்லாம் அடையாளமா எதை பார்க்கிறீங்களோ இல்லையோ, இந்த ஊழியத்தை பார்ப்பீர்கள். இந்த ஊழியம் எழும்புவதை பார்ப்பீர்கள். இந்த கடைசி கால அறுவடை ஊழியங்கள் இந்த தேசத்தையும் தேசங்களையும் அசைப்பதை பார்ப்பீர்கள். தரிசனம் பெற்ற ஊழியத்திற்கும் தரிசனம் பெறாத ஊழியத்திற்கும் வித்தியாசத்தை பார்ப்பீர்கள். நான் ஆவிக்குரிய ரீதியிலே நான் சவாலாய் சொல்லுகிறேன். இதை பாருங்க.
இத பாருங்க, நீங்க வேடிக்கை பாருங்க, தூரத்திலிருந்து பாருங்க, நீ எப்படி பார்த்தாலும் இது நடக்கும். காரணம், இது அப்படி தத்ரூபமாய் வாழ்க்கையில போட்டு பார்த்த ஃபார்முலா, இதெல்லாம் போட்டு பார்த்த சூத்திரம். அதனால தான் இவ்வளவு தெளிவா உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் வெளிப்படுத்தாவிட்டால், ஆண்டவர் பாதை நடத்தாவிட்டால் இதை பேச முடியாது. ஏட்டு சுரைக்கா கறிக்கு உதவாது. இதையெல்லாம் எங்கள் வாழ்க்கையில தத்ரூபமாக போட்டு பார்த்தோம், இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சொல்லுகிறேன், நீங்க பாட்டு பாடுங்க, நீங்க உபவாசிங்க, நீங்க அழுங்க, ஆண்டவரை ஆராதிங்க. தரிசனம் பெற்ற ஒரு குடும்பத்தை ஒருத்தரும் தொட முடியாது. நீ தைரியமாயிருங்க. மாமிசமான யாரும் எதிர்த்து வந்தால் அவள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களுக்கு விரோதமாய் உங்களோட இருந்தவர் எழுப்பினால் சிதறடிக்கப்படுவார்கள். நீங்க நன்மை செய்து உங்களுக்கு தீமை செய்கிற மக்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்களை தடுத்து நிறுத்துகிறவர்கள் சிதறடிக்கப்படுவார்கள். உங்க மேல உள்ள தேவ திட்டம் நிறைவேறும். இந்த இடத்துல ராணுவ வீரர்கள் போய் ஜெயிக்கல, பாட்டு பாடுறவங்க ஜெயிச்சாங்க. நல்ல கவனிங்க, இங்க ஒரு ராணுவம் நிக்குது, இங்க 3 தேசத்தை ராணுவம் நிக்குது, நடுவுல பாட்டு பாடுறவங்க நிக்கிறாங்க. இப்போ 2 பேரும் சண்டை போட்டா என்ன ஆகிறது? They stood in a very dangerous place. ஒரு ஜெபிக்கிற மனுஷி, ஒரு ஜெபிக்கிற மனிதன் தன்னையே வெறுத்து நிற்கிறான். எனவே ஒரு குடும்பத்தில் ஜெபிக்கிற மனிதனை கனம் பண்ணுங்க, திறப்புல நிக்கிற மனுஷிய கனம் பண்ணுங்க, தரிசனம் பெற்ற பிள்ளைகளை கனம் பண்ணுங்க. அவர்கள் 2 ராணுவத்துக்கும் நடுவே இருக்கிறார்கள். ஒரு பக்கம் தங்களுடைய பிள்ளைகள், தங்களுக்கு சொந்தமானவர்கள், இன்னொரு பக்கம் எதிரினுடைய ராணுவம். இந்த 2 பேருக்கு நடுவில் ஜெபிக்கிற கூட்டத்தை, துதிக்கிற கூட்டத்தை கர்த்தர் நிறுத்துகிறார். அதான் நீங்க உங்க குடும்பத்தாருக்கும் பகைவருக்கும் நடுவில் நீங்க நில்லுங்க. நீங்க ஒரு ஆளா இருந்தா கூட போதும், நீங்க ஒரு ஜெபிக்கிற நபரா இருந்தா போதும். அந்த இடத்துல யுத்தம் இல்லாமல் ஜெயத்தை வாங்கி உங்க குடும்பத்துக்கு கொடுக்க முடியும். கொடுங்க, நீங்க ப்ளீஸ் அதை நீங்க செய்யுங்க. கர்த்தர் உங்களை வாழ வைப்பார். சர்வநாசமாகிவிட்டது, எல்லாம் பீஸ் ஆகிவிட்டது. ஒருத்தரோட ஒருத்தர் சண்டை போட்டு எல்லாம் அவுட்டு. நல்லா கவனிக்கணும். விக்டரி கேம், வெற்றி வந்தது. ஆனா இவங்க எதிர்பார்த்த மாதிரி வரல. விக்டரி கேம் in a very very strange manner, ஆனா but powerful manner. It is a very strange thing. எப்படிங்க போறாங்க, பிரேதத்தை தான் பார்க்கறாங்க. எப்படி? அப்போ நாம எதிர்பார்க்கிற விதமா ஆண்டவர் வேலை செய்யறதில்ல, ஆனா அவர் வேலை செய்யும் பொழுது அது பரலோகத்தின் முழு பலத்தோடு நடக்கும். நாங்க அடிக்கடி ஒரு ஜபத்துல 2 காரியத்தை சொல்லுவோம். ஆண்டவரே, இந்த காரியம் உம்முடைய வல்லமையின்படியும் உம்முடைய ஞானத்தின்படியும் நடக்கட்டும். இங்க வல்லமைலாம் ரொம்ப சொற்பமான வல்லமை இருக்குது. மனிதனுக்கு பலன் இருக்குது, சொற்ப பலன். மனிதனுக்கு ஞானம் இருக்குது, சொற்ப ஞானம். பரலோகத்தின் வல்லமையின்படியும் பரலோகத்தின் ஞானத்தின்படியும் நடக்கட்டும் ஆண்டவரே. விக்டரி கேம் the very very strange way but supernatural way. பரலோகம் போட்ட கணக்கின்படி வெற்றி கிடைத்தது. நம்ம கணக்கு வேண்டாங்க. அது முடிஞ்சு 3 நாட்கள் அவர்கள் கொள்ளையடித்தார்கள். 3 நாட்கள் செத்தவங்களுடைய அவ்வளவருடைய கொள்ளையையும் அவங்க எடுத்து கொண்டு வந்தார்கள். பிரியமானவர்களே, இந்த நேரத்தை நான் ஒரு கேள்வி கேட்க விரும்புகிறேன். அந்த யுத்தம் இவர்களுக்கு ஆசீர்வாதமான யுத்தமா இருந்ததா இல்லையா? It was a great blessing in disguise. அந்த ஆசீர்வாதம் யுத்தத்துக்கு பின்னாடி மறைஞ்சிருந்துச்சு. இவங்க பார்க்கும்போது யுத்தத்தை தான் பார்த்தாங்க, ஆனா இந்த யுத்தத்துக்கு பின்னாடி 3 நாள் கொள்ளையடிக்கக்கூடிய ஆசீர்வாதங்கள் கிடக்கிறது. எனவே
உங்க வாழ்க்கையில ஒரு யுத்தம் வருதா, மலைத்து நிற்காதீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த யுத்தத்திற்கு பின்னாடி நான் உனக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறேன். அந்த யுத்தத்திற்கு பின்னாடி நான் உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறேன். அந்த யுத்தத்திற்கு பின்னாடி அநேக நன்மைகளை வைத்திருக்கிறேன். எனவே இந்த யுத்தத்தை பார்த்து நீ சோர்ந்து போயிடாத. இந்த யுத்தத்தை பார்த்து ஓடி போயிடாத. இந்த யுத்தத்துல நீ மனமடிவாயிராத. இந்த யுத்தத்துல நீ துவண்டு போயிடாத. அந்த யுத்தத்துல நீ நெல்லு. பாத்தீங்களா, பார்க்கிறதுக்கு யுத்தம் இப்படித்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும். நீ கண்ணீரோடு அழுது புலம்பி ஆண்டவர்கிட்ட போய் முறையிட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்துச்சா? ஐயோ தீமைன்னு நீங்க அலறின பொழுதெல்லாம் அந்த தீமையை ஆண்டவர் இதுவரைக்கும் நன்மையாய் மாற்றிருக்கிறாரா? நான் சொல்லுகிறேன், இந்த 1ஆம் தேதி, நாளைக்கு நவம்பர் மாசம் 1ஆம் தேதி, ஒருவேளை ஆண்டவர் ஒரு யுத்தத்தை காண்பித்தால், எப்படியே இந்த யுக்தியில ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுங்க. அந்த யுத்தத்தின் பின்னாடி உங்களுக்கு அநேக ஆசீர்வாதங்கள் மறைந்திருக்கின்றன. நிறைய நேரம் யுத்தத்தை பார்த்தவனே நமக்கு ஒரு மனமடிவு, சோர்வு, இது முடியுமா முடியாதா? ஆனால் ஆண்டவர் நமக்கு அவருடைய அனுமதி இல்லாம ஒண்ணுமே நேரிடாது. Without his foreknowledge nothing will happen all of a sudden. ஏதோ திடீரென்று ஒன்று அவருடைய முன் அறிவின்றி நமக்கு தோன்றாது, வெளிப்படாது, நேரிடாது. இதை நம்புங்க நீங்க பிரியமானவர்களே. இதன் மூலமா நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அவங்க விசுவாசித்தார்கள். அங்கே ஒரு யுத்தம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அந்த நன்மைகள் எல்லாம் அவர்கள் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் செய்து முடித்தார். So faith is claiming the victory before the battle is fought. விசுவாசம் என்பது ஒரு யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாகவே அந்த யுத்தத்தில் வரக்கூடிய வெற்றியை முன்கூட்டியே ருசி பார்ப்பது. Taste and see the Lord is good. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்பதை நீ ருசிக்க போறீங்க. ஒருவேளை நாங்க உங்களுக்கு ஏதாவது ஒரு ரீதியில் உதவி செய்ய முடியும்னா உதவி செய்ய காத்திருக்கிறோம். ஆனா எங்க உதவியெல்லாம் ஒண்ணே ஒண்ணு செய்யும், இந்த மகா பெரிய ஆண்டவரை உங்க வாழ்க்கையில கொண்டு வந்து நிறுத்தும். அவ்வளவுதான். ஆக மொத்தம் தேவனை விசுவாசியுங்கள். விசுவாசத்துக்கு நிகரானது ஒண்ணுமே கிடையாது. நான் இன்னும் உங்களுக்கு நிறைய பேச வேண்டியிருக்குது. இது 16வது பாயிண்ட் தான். இன்னும் 14 பாயிண்ட் இருக்குது. அது முடியும் பொழுது சத்தம் அவன் ஓடியே ஆகணும். அவன் எல்லையில நிற்கவே கூடாது. முதல்ல தேவ ஜனம் முதல்ல எழும்புவார்களாக, தேவ குடும்பத்தார் எழும்புவார்களாக. எழும்பிதான் ஒரு சேனையாய் அவனை முறியடிக்க போகிறோம். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்காது. உங்களை குற்றப்படுத்துகிற நாவுகளை நீங்கள் குற்றப்படுத்துவதற்கு ஏதுவாய் கர்த்தர் சூழ்நிலைகளை மாற்றுவார். நான் உனக்காக ஜெபித்து முடிக்க போகிறேன். நல்ல ஆண்டவரே, நன்றி உள்ள இதயத்தோடு துதிக்கிறோம். இம்மட்டும் காத்தவரே, இனிமேலும் காக்க போகிறவரே, உமக்கு நிகர் யாருமே இல்லை. நீ நிகரில்லாத சர்வேஸ்வரன், நீ ஒப்பற்ற தேவன். உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு யுத்தத்திற்கு போவதற்கு முன்பாகவே, நவம்பர் மாதம் யுத்தத்திற்கு முன்பாகவே எங்களுக்கு இந்த நாளிலே ஒரு ஜெயத்தை கொடுக்க போகிறதை நீ அறிவித்ததற்காக உமக்கு நன்றி. அந்த ஜெயத்தை விசுவாசத்தோடு பெற்றுக் கொள்கிறோம். நவம்பர் மாதத்திலே எங்களுக்குள்ள அநேக ஜெயங்களை நான் இப்பொழுது ருசி பார்க்கிறோம். விசுவாச கண்களால் பார்த்து விசுவாச கரங்களால் அதை அணைத்துக் கொள்கிறோம். நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அவன் முறியடிக்கப்பட்ட சத்ரு, அவன் தோற்று போன சத்ரு, அவன் இனி எழும்பவே முடியாது. அவன் தலையை நசுக்கினு எங்கள் இயேசுவின் நாமத்தினாலே இந்த யுத்தத்தின் வெற்றியை சொந்தம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே, யுத்தத்தில் ஜெயித்தவருடைய நாமத்திலே இந்த யுத்தத்தின் வெற்றியை சொந்தம் கொண்டாடுகிறோம். நன்றி இயேசுவே. The name Jesus, இயேசுவின் நாமத்தினாலே இந்த
இந்த வெற்றியை சொந்தம் கொண்டாடுகிறோம். எங்களுக்கு வர வேண்டிய அவ்வளவு ஆசீர்வாதங்களையும், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள், சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், தேவைகள், சந்திக்கப்படுகிற எல்லா சூழ்நிலைகளையும் இப்பொழுதே நாங்கள் சொந்தம் கொண்டாடுகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே சுகத்தை சொந்தம் கொண்டாடுகிறோம், ஐஸ்வர்யத்தை சொந்தம் கொண்டாடுகிறோம், பலத்தை சொந்தம் கொண்டாடுகிறோம், நன்மைகளை சொந்தம் கொண்டாடுகிறோம், தூரத்திலே உள்ளவர்களை பக்கத்திலே சொந்தம் கொண்டாடுகிறோம். நன்றி ஐயா. விசுவாசத்தை கனம் பண்ணுகிற தேவன், நீர் விசுவாசத்தை கனம் பண்ணுவீர். நன்றி, நன்றி. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். இந்த நாளிலே இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஒருவேளை நாளை தினத்திலே உபவாசித்து உம்முடைய சமூகத்திலே விழுந்து கிடக்க இப்பொழுது தீர்மானிக்கிற பிள்ளைகளே, என் தேவனாகிய கர்த்தர் நீ சொன்ன காரியத்தின்படியே யுத்தத்தை உம்முடைய கையில் எடுத்து அடையாளத்தோடு வெற்றியை உறுதிப்படுத்துவீராக. நீர் வாக்குறுதியிலே உண்மை உள்ளவர், நீர் மாறாதவர், எங்கள் சூழ்நிலைகளை மாற்றுகிறவர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? நீர் பொய் சொல்லி ஏமாற்றுவதற்கு மனிதன் கிடையாது. டாடி, டாடி இறங்குங்க டாடி, நம்முடைய சேனை இறங்கட்டும் டாடி. கர்த்தாவே எழுந்தருளும். உம்முடைய சத்துருக்கள், உம்முடைய பிள்ளைகளை எதிர்க்கிறவர்கள் சிதறடிக்கப்படுவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே சிதறடிக்கப்படுவார்களாக. உம்முடைய ஊழியத்தையும், உம்முடைய தரிசனத்தையும், உம்முடைய பிள்ளைகளையும் எதிர்க்கிறவர்கள் சிதறுண்டு போவார்களாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த தேசம் மீட்கப்படட்டும், தேசங்கள் அசைக்கப்படட்டும். அதுக்கு தேவ பிள்ளைகளை, உண்மையான ஆவிக்குரியவர்களை எழுப்புவீராக. எழுப்பும் ஐயா. மகிமையில ஒருவருக்கே தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் முன்கூட்டியே விசுவாசத்திலே பெற்றுக்கொள்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. Praise the Lord.